இயக்குனர் நெல்சன், அதாவது பீஸ்ட் மற்றும் ஜெயிலர் திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மோனிஷான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்கள வந்து விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவர் இயக்குனரோட மனைவி அப்படின்றதுனால பீஸ்ட் படம் எடுத்தாங்க, ஜெயிலர் படம் எடுத்தாங்கன்றதுக்கு விசாரணைக்கு வந்து வர வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இந்த வழக்கு வந்து சென்சிட்டிவான வழக்கு. அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் காவல்துறை அவங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்களுக்கு விசாரிச்சு இந்த வழக்குல பெரிய இயக்குனர் போது அவர்கிட்ட பணம் இருக்கும், அதெல்லாம் மாற்றுறது கிடையாது. ஆனா 75 லட்சம் பணம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, நியூஸ் வந்திருக்கு, செய்திகள் வருது. அடைக்கலம் கொடுத்தார்கள் அப்படின்னா அது கிளியர் அஃபென்ஸ். அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னா மோனிஷா நெல்சனும் இதுக்குள்ள வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வழக்குல விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு இந்த கேஸை நம்ம டீல் பண்ண முடியாது. அதே போல ஆரம்ப கட்ட விசாரணை அப்படின்னு பார்க்கின்ற போது, ஆனா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுறது இதுவே முதல் முறை தமிழகத்துல. அப்படி இருக்கும்போது இந்த கொலை வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கொலை வழக்காகவும் ஒரு சவால் வாய்ந்த கொலை வழக்காகவும் காவல்துறைக்கு அமைஞ்சிருச்சு. கமிஷனர் மாற்றப்படுகிறார். இதுவரைக்கும் காவல்துறை பிரீஃப் பண்ணல. காவல்துறை ஒரு பிரஸ் மீட் வச்சு அன்னைக்கு கமிஷனர் அவர்கள் பதவி ஏற்கிற அன்னைக்கு வச்ச ஒரு பிரஸ் மீட், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குட்டியா பிரஸ் மீட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது சம்பந்தமாக பிரீஃப் பண்ண யாரும் பண்ணல, அதிகாரிகள் பண்ணல. ஊடகங்கள்லயே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் சார்லஸ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்குல தொடர்ந்து நிறைய அரசியல் பிரமுகர்கள் வந்து உள்ள இடம் பெற்றுட்டு இருந்தாங்க. இப்போ திரைத்துறையில இருக்கிறவங்களும் உள்ள வர தொடங்கி இருக்காங்க. அப்படின்னும் பொழுது நெல்சன் அவருடைய மனைவி பேர் வந்து உள்ள அடிப்படுது இல்லையா, அதன் பின்னணி என்ன சார்? அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது வந்து அவர் தொடர்ச்சியாக வந்து பல விஷயங்களை தலையிட்டார் போனார்ன்ட்டு. அப்படி போயிருந்தால் கூட அது காவல்துறை தான் வந்து அதை கண்காணிச்சிருக்கணும். காவல்துறை அதுக்கு ஒரு ஃபைல் போட்டிருக்கணும், ஒரு நோட் போட்டிருக்கணும், அதெல்லாம் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய படுகொலைக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பங்கு பெற்ற, அதாவது கட்சி பாகுபாடின்றி அரசியல் கட்சி தலைவர்கள் போய் பங்களித்த ஒரு இறப்பு அது. அப்படி ஒரு சூழலில் வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 8 பேர் சரண்டர் ஆனாங்க. 8 பேர் சரண்டர் ஆன பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லவும், ஒரு தரப்பு அவர் வந்துட்டு சரண்டர் ஆனாங்க அவங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 பேர் 11 பேர் ஆனாங்க. அதற்கு பிறகு ஒரு 3 பேர் 14 பேர் ஆனாங்க. அப்படியே வந்து தாண்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் 21 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு காங்கிரஸ் பிரமுகர் வந்து கைது செய்யப்படுறார். அதற்கு பிறகு வந்து அவருடைய தந்தை சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கைது 23 பேர் இருந்த சூழ்நிலையில் ஆற்காடு சுரேஷ் அவர்களை கடந்த ஆண்டு 18ஆம் தேதி 8ஆம் மாதம் இறந்த படுகொலை செய்யப்பட்ட இவர் ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய மனைவி பொற்குடின்றவங்க வந்துட்டு இந்த படுகொலை செய்வதற்காக நகையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்து பொன்னை பாலு அப்படின்ற கூட அவரோட தம்பிகிட்ட கொடுத்ததாகவும், அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த விசாரணை, ஏன்னா இப்போ 1 to 24ன்ற மாதிரி அக்யூஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1லேருந்து 21 நபர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் என்ன, சிடிஆர் என்ன, கால் டீட்டெயில் ரிப்போர்ட்ன்றது ஒன்று எடுப்பாங்க இல்லையா, அது 2 ஆண்டுகளுக்கு எடுக்கலாம். நம்ம 2 வருஷம் பேசுகிறோம். ட்ராயோட ரெகுலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு சந்தேகப்படும்படியான ஒரு நபர் செயல்படுறாருன்னா அவருடைய கால் டீட்டெயில்ஸ் எடுப்பதற்கு அப்ளிகேஷன் போட்டு கோர்ட் மூலமாக நம்ம வந்து அதை எடுக்கலாம். அப்படி இந்த கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேகரிக்கின்ற பொழுது இந்த 1 to 24 இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் லிங்க் என்னன்றதை தான் காவல்துறை எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, முகாந்திரம் இருந்தால் கைது செய்கிறாங்க, முகாந்திரம் இல்லாட்டி அவங்க விட்டுறாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ ஆர்சி பால் கனகராஜ் மூத்த வழக்கறிஞர் அவரை வந்து என்ன கேட்டாங்கன்னா விசாரணைக்கு சம்மன் அனுப்பி விசாரிச்சாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் விசாரிச்சாங்க. அதுவும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு இந்த கேஸை நம்ம டீல் பண்ண முடியாது. அதே போல ஆரம்ப கட்ட விசாரணை அப்படின்னு பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட வழக்கை சொல்லி அந்த வழக்கு மூலமா இதை க்ளோஸ் பண்ணிடலான்ற ஒரு மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. ஆனா அதற்கு பிறகு சிஓபி மாற்றப்பட்டோன்னா ரவுடிகளுக்கு நாங்கள் எங்களுடைய சொந்த மொழியில நாங்கள் வந்து அவங்க என்ன மொழியில சொல்றாங்களோ அதுக்கு நாங்கள் அப்படியே ரிப்ளை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில வந்துட்டு 4வது நாள்லேயே என்ன பண்ணுறாங்க, போலீஸ் கஸ்டடி எடுத்த பொழுது ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவர் மெயினாக கூலிப்படை சார்ந்தவராக இருக்கார் அப்படின்ட்டு அவர் மீது ஏற்கனவே கொலை வழக்குகள் இருந்த காரணத்தினால அவரை என்கவுண்டர் செய்கிறாங்க. காவல்துறை வந்து அவர் வந்து தாக்க முற்பட்டார், அதிகாரிகளை
தாக்க முற்பட்டார் அப்படின்ட்டு அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கினுடைய திசையே மாறிச்சு. அது வரைக்கும் அந்த ஒரு 4 to 5 days வந்துட்டு ஒரு மாதிரி ஐடலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வழக்கில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் குறிப்பாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய படுகொலைகள் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கிளை செயலாளர் கொலை பண்ணியிருப்பான், வட்ட செயலாளர் கொலை பண்ணியிருப்பான், ஒரு பகுதி செயலாளர் கொலை பண்ணியிருப்பான், ஒன்றிய செயலாளர் ஆரவந்தன் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் இங்கே நம்ம கூடுவாஞ்சேரி கிட்ட. அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர் கொலை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுறது இதுவே முதல் முறை தமிழகத்தில். அப்படி இருக்கும்போது இந்த கொலை வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கொலை வழக்காகவும் ஒரு சவால் வாய்ந்த கொலை வழக்காகவும் காவல்துறைக்கு அமைஞ்சிருச்சு. கமிஷனர் மாற்றப்படுகிறார், ஏடிஜிபி மாற்றப்படுறாரு, லா அண்ட் ஆர்டரு மாற்றப்பட்டோன்னே பல மாற்றங்கள் வந்து இந்த வழக்கில் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. இமீடியட்டாக ஒரு என்கவுண்டர் பண்ணோன்னே கோ-அக்யூஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தனித்தனியாக விசாரிக்கின்ற போது 10 தனிப்படைகள் அமைத்திருக்கும் போது 11 பேரில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த 10 தனிப்படைகள் வந்து 10 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தர் ஒரு வெர்ஷனை சொல்லும் போது இந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு மோட்டிவ் கிடையாது, இதற்கு பல மோட்டிவ்கள் இருக்கு அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இது தொடர்புடைய ஆட்கள் யார் யார் அப்படின்னு போகும்போது அப்படியே கனெக்டிவிட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா பலர் இதில் சேர்ந்துடுறாங்க. இப்போ கடைசியாக பொற்கொடி என்கிறவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பொற்கொடி அவருடைய ஆற்காடு சுரேஷுடைய மனைவி. எப்பயுமே ஒரு கொலை வழக்கில் பார்த்தா சந்தேகம் ஏற்படுது, கொலை செய்தவர்கள் ஒரு 10 பேர், ஆனால் காவல்துறை கைது செய்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு 7-8 பேரை கைது பண்ணுறாங்கன்னா நம்ம அக்ரீவ்டு பர்சனா அந்த இறந்து போனவருடைய குடும்பத்தார என்ன பண்ணோம்னா உயர் நீதிமன்றத்தில் போய் ஒரு மனுவை போட்டு டு ஆல்டர் தி எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ண சொல்லுங்க, வழக்கினுடைய தன்மை இது, என்னுடைய புகார் வேற மாதிரி இருக்கு, ஆனால் எஃப்ஐஆர் வேற மாதிரி இருக்கு, இது வழக்கை திசை திருப்புற ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் தான் கொடுப்போம். ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால, இவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறதுனால, இவர்கள் எல்லாமே ஒரு டானாவே சுற்றிட்டு இருந்த காரணத்தினால இவங்க கொலை செய்வதற்கு ஒரு திட்டம் திட்டுறாங்க. அப்போ கொலை செய்வதற்கு திட்டம் திட்டும்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவரை அசால்ட்டாக அட்டாக் பண்ண முடியாது. அப்படின் போது ஒரு சிண்டிகேட் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அது என்ன பண்ணுறாங்கிட்ட எலாபரேட்டாக கொண்டு போகும்போது தான் தெரியுது A+ ரவுடிகளுடைய கை இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடித்த பிறகு விசாரணை போயிட்டு இருக்கு மிக வேகமாக. ஏன்னா 90 நாட்கள் காவல்துறைக்கு டைம் இருக்கு. ஜூலை 5ஆம் தேதி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு இன்னைக்கு நம்ம வந்து ஆகஸ்ட் 21 இருக்கோம். பல மாற்றங்கள், பல முன்னேற்றங்கள் இந்த வழக்கில் ஏற்பட்டிருக்கு. அதே போல அவருடைய கட்சிக்காரர்கள் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி என்ன சொன்னாங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு தேசிய ஊடகங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அப்படின் பொழுது இந்த சம்பவம், இந்த படுகொலை நடந்த பிறகு எந்த ஒரு அசம்பாவிதங்களும் வேற நடக்கல. அது மாதிரி நடந்திருந்தாலும் சரி, இல்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு 7-8 கட்சி மாறி அவர் வந்து நேராக ஒரு திமுக போய், அதிமுக போய், பாஜக போய், காங்கிரஸ்க்கு போய், விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருந்தாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருக்காது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து பூவி மூர்த்தியாரோட இருந்தார். அதுக்கு பிறகு வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா டைரக்டாவே அவர் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக நியமிக்கப்படுகிறார். அப்படி நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக காவல்துறைக்கு ஒரு சவாலாக வழக்காக இருக்கும்போது கமிஷனர் வந்து இதுக்கான ஸ்பெஷல் டீம் இன்னைக்கு கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து மாத்திருக்காங்க. செம்பியம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த வழக்கில் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அப்ப இதுல எங்கெங்கெல்லாம் லேக் ஏற்படுதோ அது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு கரெக்டான ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தணும். இதுக்கு யார் மூளையாக செயல்பட்டாலும் இத்தனை பேர் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்ப தெரிய வருது. அதுவும் விசாரணையின் முடிவில் தான் தெரியும். விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம அதை பத்தி பேசுறோம். இது வரைக்கும் காவல்துறை பிரீஃப் பண்ணல. காவல்துறை ஒரு பிரஸ் மீட் வச்சு அன்னைக்கு கமிஷனர் அவர்கள் பதவி ஏற்கிற அன்னைக்கு வச்ச ஒரு பிரஸ் மீட், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குட்டியா பிரஸ் மீட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது சம்பந்தமாக பிரீஃப் பண்ண யாரும் பண்ணல, அதிகாரிகள் பண்ணல. ஊடகங்கள்லேயே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழல்ல ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்குல அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை. ஏன்னா இப்ப கைது செய்யப்பட்ட பொற்கொடியாக இருக்கட்டும், காங்கிரஸ் பிரமுகராக இருக்கட்டும், அவருடைய தந்தையாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும் பொழுது பொற்கொடி கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனோன்னா திடீர்னு என்ன பண்றாங்க, நெல்சன் இயக்குனர் நெல்சன், அதாவது பீஸ்ட் மற்றும் ஜெயிலர் திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மோனிஷான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்கள வந்து விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவர்கள் வந்து இந்த வழக்கில் தொடர்புடைய இன்னொரு வழக்கறிஞர் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் போல, ஆமா மொட்டை கிருஷ்ணன் சொல்லிட்டு, அவரோடு இவங்க வந்து மொபைல்ல வந்து தொடர்புல இருந்ததாகவும், ஏன்னா சிடிஆர் எல்லாருக்குமே போடுவாங்க. அப்படி போடும்பொழுது அந்த நபர் வழக்கறிஞர் மீது அவருடைய நம்பர் என்ன நம்பர் யூஸ் பண்ணாரு, 3 நம்பர் 4 நம்பர் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே 4-5 நம்பர்லாம் வச்சுட்டு சுத்துறாங்க. அந்த நம்பரை வந்து சிடிஆர் போட்டு பார்க்கும்போது அந்த தொடர்பு அவருக்கு இவங்க தொடர்புல இருந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஜூலை 5க்கு பிறகு நிறைய முறை பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப காவல்துறைக்கு யாராக இருந்தாலும், ஏன்னா உங்களுக்கு சொன்ன போல
மூத்த வழக்கறிஞரே விசாரணை கூப்பிட்டாங்க. அவங்களாம் ஃபெமிலியராக தெரிஞ்சதுனால நம்ம வந்து வெளியில பேசியிருக்கோம், விவாதம் நடைபெற்றிருக்கு. ஆனா அது இல்லாம 200க்கும் மேற்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க, சம்மன் அனுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கு. இயக்குனரோட மனைவி அப்படின்றதுனால பீஸ்ட் படம் எடுத்தாங்க, ஜெயிலர் படம் எடுத்தாங்கன்றதுக்கு விசாரணைக்கு வந்து வர வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இந்த வழக்கு வந்து சென்சிட்டிவான வழக்கு, இந்த வழக்கு ஒரு சீரியஸான வழக்கு. அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் காவல்துறை அவங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்களை விசாரிச்சு இந்த வழக்குல ஒரு உண்மை குற்றவாளிகள் யாரு அப்படின்றத மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்லணும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு தமிழக முதல்வருடைய கையில இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய தொகுதியில ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்னும் போது அதை வந்து காவல்துறை சரியான முறையில் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து விசாரணை நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாகத்தான் இப்போ வந்து நெல்சன் அவருடைய மனைவி அந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் அப்படின்றவரோட வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. அப்படி தகவல் இருந்தால் எதுக்கு பேசினாங்க, ஏது பேசுனாங்க? ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர் இருந்தாங்க, ஒரு வழக்கு விஷயமா பேசியிருக்கலாம், இல்லை அவரை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இவங்க பேசியிருக்கலாம். இன்னைக்கு நிறைய நம்ம சமூகத்திலே பார்க்கின்ற பொழுது ஒருத்தர் யாருன்னே தெரியாமல் நிறைய பேர் பேசுறாங்க. ஒரு ட்ரெயினில் போறாங்க அப்படின்றாங்கன்னா ட்ரெயினில் போகும்போது தனியாக தான் போறான், இறங்கும் போது ஒரு 4-5 பேர் ஃபோன் நம்பர் கையில் வச்சிருக்கான். ஏன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே அந்த 8 hour டிராவல்ஸ்குள்ளேயே ஒரு நட்பு வட்டாரத்தை கிரியேட் பண்றான். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. நானே 2-3 வழக்கு பார்த்தேன் சார். ட்ரெயினில் ஏறும்பொழுது நல்ல ஃப்ரெண்டாக பேசியிருந்தாங்க சார், இறங்கி போகும்போது பார்த்தா என் செயினை காணா மோதிரம் காணா அப்படின்ற சொன்ன வழக்குகள்லாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இவர் வழக்கறிஞரா இல்லை இவர் வழக்கறிஞர் எந்த வழக்குக்காக இவங்க பேசினாங்களா அப்படின்றது வந்துட்டு தெரியல. இருந்தாலும் அது இன்வெஸ்டிகேஷனை வந்து நடந்துட்டு இருக்கும்போது அது காவல்துறை ரிவீல் பண்ண போறதில்லை. இது பத்திரிகைகள் மூலமும் ஊடகங்கள் மூலமாக தான் நமக்கு வெளியில் தெரியுது. அதே போல வழக்குல யார் தொடர்புல இருந்தாலும் அவர்களை விசாரிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ள காவல்துறை இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. யாராக இருந்தாலும், அரசியல்வாதிகளா இருந்தாலும், ஏதோ அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அரசியல்வாதிகள் விதிவிலக்கு இல்ல, சட்டம் எல்லாருக்கும் சமமானது தானே. அரசியல்வாதி இப்ப 2019 233 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது வந்து கிரிமினல் கேசஸ் இருந்துச்சு. 43% பேர் வந்து கிரிமினல் கேஸ் இருந்தது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதில் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமூகம், ஒரு நாட்டில் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. எத்தனையோ அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எத்தனையோ MP MLA எல்லாம் கைது பண்ணும்போது ஒரு திரைப்பட இயக்குனர் திரைப்படம் ஓடணும்னா நம்மள மாதிரி பொதுமக்கள் போய் படம் பார்த்தா தான் ஓடும். அப்படின்னு ஒரு கொலையில சம்பந்தப்பட்டு தேவைப்படும் பொழுது அவங்களை இன்ட்ராகேட் பண்றதுக்கு காவல்துறைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்ற பொழுது காவல்துறை அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த சம்மன் மூலியமா தான் அவங்க போய் அப்பியர் ஆயிருக்காங்க. அப்பியர் ஆகும்போது பல வழக்குகள், ஒரு சில வழக்குகள் விஷயமா நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு தெரியுமா, தெரிஞ்சு பழகினாங்க, நம்ம சொன்ன பாத்தீங்களா பாயிண்ட், தெரிஞ்சு பழகினாங்களா தெரியாம பழகினாங்கன்றதே தெரியாது. ஏன்னா நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம இப்ப சந்திக்க வருகிறவங்க கூட பல வழக்குகள் இருக்கு, ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் அது தெரியாது. போயிட்ட பிறகுதான் நம்ம அவங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தா 25 கேஸ் இருக்கும், அதுல 4 மர்டர் கேஸ் இருக்கும். அவனாடா இங்க வந்துட்டு போனதுன்னு நம்ம ஆச்சரியப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு இயக்குனருடைய மனைவி இயக்குனர் சொல்லியா பேசியிருக்க போறாரு அப்படின்றது ஒரு சந்தேகம் ஏற்படுது. இல்ல வழக்குக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா அவங்கள எப்படியா இருந்தாலும் அவங்களை என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணி உட்கார வச்சு அவங்ககிட்ட எல்லா கொஸ்டின் கேட்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நெல்சனை கேட்பார்கள் அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகையில போறாங்க. நெல்சன் இல்லை, நெல்சன் அவங்க தாத்தாவா இருந்தா கூட கேட்டுதான் ஆகணும். ஏன்னா வழக்குக்கு தேவை, வழக்கை முடிக்கணும். இப்ப இது வரைக்குமே பார்த்தா 24 பேரை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணல. இந்த வழக்குக்கான இது அக்யூஸ்டோடைய ரோல் என்னன்னு இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கு. அப்படின்னும் பொழுது இந்த வழக்கு முடிவு பெறாத ஒரு சூழல்ல இருக்கு. இந்த வழக்கு ராமஜெயம் வழக்கு மாதிரியோ, இல்ல மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவருடைய மகன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு மாதிரியோ, இல்ல நிறைய வழக்குகள் கையில எடுத்து மிஸ் ஆகி போன வழக்கு மாதிரியோ மாறிடக்கூடாதுன்றதுல காவல்துறை மிக தெளிவாக இருக்காங்க. அதுக்காக அவங்க விசாரணை பண்றாங்க. அது இயக்குனராக இருக்கட்டும், இல்ல உதவி இயக்குனராக இருக்கட்டும், இல்ல டாக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு வழக்குல தொடர்பு படுத்தி வருகிறார்கள் தான் அவங்களை விசாரிக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. காவல்துறை விசாரிக்கிறாங்க. விசாரணை முடிவு நமக்கு தெரியல, இல்ல அவங்கள வந்து இன்ட்ராகேட் பண்ணி இவங்க மேல டவுட் இருக்குன்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ண மாதிரியும் தெரியல. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அது, இன்னைக்கு வரையும் வந்து அதை பத்தி எந்த தகவலும் தெரியல. அப்ப காவல்துறை அடுத்த கட்டத்திற்கு சரி இதுல இருந்து ஏதாவது ஒரு நெட்வொர்க் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான், ஒரு தொடர்பு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது ஒரு லிங்க் கிடைக்குமான்றதான் பார்ப்பாங்க. அந்த லிங்க் மூலியமா நம்ம வந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு சில குற்றவாளிகளுடைய பேரெல்லாம் சொல்றாங்க, அவர்களை நம்ம கைது செய்ய முடியுமா அப்படின்றத காவல்துறை பாக்குறாங்க. அப்ப இந்த விசாரணை முடிவுனா இந்த மோனிஷா அவர்களுடைய விசாரிச்சு அவங்ககிட்ட ஏதாவது ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா அதை அவங்க எடுக்க போறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இப்போ ஃபோன் பேசுறோம், ஒருத்தர் திட்டுறோம், இல்லை ஃபோனில் வந்து மெசேஜ் வந்து ஏதாவது ஒன்று அனுப்பிட்டு டெலிட் பண்ணிடுறோம், மறைஞ்சு போச்சுட்டு. ஆனால் எல்லா ரெக்கார்டுமே இருக்குது.
எல்லா ரெக்கார்டுமே ஒரு சர்வரில் வந்துட்டு சேவ் ஆகிட்டு இருக்கு. அது என்ன படம் அனுப்பிச்சாலும் சரி, இல்லை எந்த விதமான மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, அது எல்லாமே டெலிட்டே பண்ணிட்டா கூட டெலிட் ஆல் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் 2 பேருக்குமே டெலிட் பண்ணலாம், ஒருத்தருக்கு டெலிட் பண்ணலாம், அப்படிலாம் ஆப்ஷன் இருக்கு. அப்படிலாம் நம்ம பண்ணிட்டா கூட அப்பா நம்ம சேவ் பண்ண நினைக்கிறோம், அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரு சர்வரில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. காவல்துறை தேவைப்பட்டால் அவங்க வாட்ஸ்அப் சாட்ஸை எடுப்பாங்க. அதே மாதிரி காவல்துறைக்கு தேவைப்பட்டால் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. என்ன மாதிரி கால் பண்ணாலும் அந்த கால் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல பதிவாகிட்டு தான் இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னும் பொழுது இந்த வழக்குக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் காவல்துறை அடுத்த கட்டமாக யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம். அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து நெல்சனுடைய மனைவி விசாரித்து கொண்டிருக்காரு. இப்போ மோனிஷா நெல்சன் அவங்க வந்து மொட்டை கிருஷ்ணன் அவர்களுக்கு வீட்டுல அடைக்கலம் கொடுத்ததாகவும் 75 லட்சம் வந்து பணம் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போ புதிய அப்டேட் வந்திருக்கு. இப்போ மோனிஷா நெல்சன் அப்படிங்கிறவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும்? இப்போ 75 லட்சம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தொகை கிடையாது, ரொம்ப ஒரு பெரிய தொகை அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து 75 லட்சம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கா சார்? இல்ல ஒரு பெரிய இயக்குனர், பெரிய இயக்குனர் போது அவர்கிட்ட பணம் இருக்கும், அதெல்லாம் மாற்றுறது கிடையாது. ஆனா 75 லட்சம் பணம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்ட்டு காவல்துறை இது வரைக்கும் சொல்லல. நியூஸ் வந்திருக்கு, செய்திகள் வருது. செய்தி வந்து காவல்துறை சொல்ற செய்தி கிடையாது. எப்பயுமே நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். யூகேல ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யூகே வாரே பாத்தீங்கன்னா சிவில் வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போட்டாரு. அப்ப யூகேனுடைய பிரதமர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார். அந்த நாட்டில் இருக்க பலர் கண்டனம் தெரிவிக்கிறார். என்ன கேட்டா சிவில் வார் இஸ் டிஃப்ரெண்ட். சிவில் வார்ன்றது வந்து ஒரு மாநிலத்திற்குள்ள நம்ம 2 பிரிவினருக்குள்ள அடிச்சுப்போம், நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள். அமெரிக்காவில் அது நடந்துச்சு. அடிமைகள் வேணும்னு ஒரு பக்கம் சண்டை போடுறான், அடிமைகள் இருக்கக்கூடாதுன்னு ஆபிரகாம் லிங்கன் சண்டை போடுறாரு. அப்ப என்ன பண்றாங்க, உள்நாட்டுக்குள்ளே சண்டை நடக்குது. ஆபிரகாம் லிங்கன் தலைமையிலான டீம் வந்து வின் பண்றாங்க. 2 பிரிவுனா பிரிவுறாங்க. ஆபிரகாம் லிங்கன் வந்து அந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டா ஒரு ரைவல் குரூப் கிளம்பி அடிமைகள் வேணும், அடிமைகள் இருந்தாதான் இங்க வாழ முடியும் அப்படின்னு 2 பிரிவா பிரிஞ்சாங்க இல்லையா? அதுதான் சிவில் வார். யூகேல நடந்தது என்னன்னா, சவுத் போர்ட் அப்படின்ற ஒரு பகுதியில வந்துட்டு இப்ப அங்க வெக்கேஷன் டைம், சம்மர் டைம் இல்லையா, அங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒரு சீஷோர் சிட்டிக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு அடையாளம் தெரியாத நபர் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து குத்துறாரு. குத்தும்போது ஒரு 3 சிறுமிகள், குட்டி குட்டி குழந்தைங்க, 6 வயசு குழந்தைங்க 3 பேர் செத்துறாங்க. ஒரு 8 பேர் மேல வெட்டு விழுந்தது, கத்திக குத்து விழுந்தது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ரைட் விங் இருக்காங்களா, இந்த கிறிஸ்தவ மதத்திலே ஊறி போயிருப்பான் பாத்தீங்களா, அந்த டீம் என்ன பண்றான்னா ஒரு வீடியோ வெளியிடுறான். என்னன்னு சொல்றா, ஒரு இஸ்லாம் சகோதரன் வந்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இது மாதிரி பண்ணிட்டான், நம்மளுடைய பெண்களை வந்து குத்தி கொலை பண்ணிட்டான், குழந்தைகளை கொலை பண்ணிட்டானோன்னா இது வந்து ஃபேக்கான நியூஸ். இந்த ஃபேக் நியூஸ் பரவி என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அது போலதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல கடந்த வாரத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே ஒரு கருத்து சொன்னாரு. மீடியா ட்ரையல்னு ஒன்று பண்ணிடுறாங்க, ஒரு வழக்குன்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அக்யூஸ்ட் இவர் அவர் அவருன்ட்டு. அப்படி கிடையாது. இப்போ இந்த வழக்குலேயும் அது மாதிரி தான். மீடியாலே நிறைய பேசிட்டாங்க. நேரடியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பார்த்த மாதிரியும் அவர் சொன்ன மாதிரியும் கருத்துக்களை சொல்றாங்க. நேரடியாக அக்யூஸ்டோட இருந்த மாதிரியும் ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்க. இப்போ இந்த பணம் விவகாரம் இருந்துச்சுன்னா, உண்மையாகவே பணம் பரிமாற்றம் நடந்திருக்குன்னா அது ஏன் நடந்ததுன்ற ஒரு விசாரணைக்குள்ள அவங்க போவாங்க. அதே போல வந்து தொடர்பு நிறைய முறை இவங்க தொடர்புல பேசியிருக்கிறாங்க அப்படின்னாலும் அது வந்து விசாரணை வந்து அமைப்பு அதை வந்து கண்டிப்பாக உள்ள டீப்பா போய் பார்ப்பாங்க. ஏன்னா 75 லட்ச ரூபா நீங்க சொல்றது வந்துட்டு ஆச்சரியப்படைய கூட ஒரு பெரிய பணம், பெரிய அமௌண்ட். அந்த பெரிய அமௌண்ட்டை இவங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் இப்போ இந்த வழக்கிலே பாருங்க, 2 ஆண்டுகளுக்கான வங்கி பண பரிவர்த்தனைகள்லாம் எடுக்கப்பட்டுருச்சு 2 வருஷத்துக்கு. இந்த 24 பேர் ஏற்கனவே இருந்த 24 பேருடைய வங்கி பண பரிவர்த்தனை என்ன, 1 to 24, இவன் யாருக்கு போட்டான், அதுல யார் வந்துச்சு. இப்ப நம்ம கூகுள் பேல நம்ம ஒரு கடைக்கு போறோம், திடீர்னு ஏதோ ஒன்று வாங்குறோம்னா 15 ரூபா கூட நமக்கு ஸ்கேன் பண்ணிடுறோம், அதுவே ரெக்கார்ட் ஆயிடும். அவங்க ஸ்டேட்மெண்ட்னு எடுக்கும்பொழுது அந்த 15 ரூபாவே வந்து நீங்க ஒரு கடையில பண்ண மாதிரியும், அந்த கடை ஒரு முகே ஸ்டோர் அப்படின்னு இருக்கு, அந்த முகே ஸ்டோருடைய பேர் வரும், 15 rupees வரும். அப்ப இதுல 1 ரூபாய் கூட நீங்க தப்பிக்கவும் முடியாது. அப்ப இவங்க வந்து ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா, இந்த 75 லட்சத்தை கையில கொடுத்தாங்களா அப்படின்றது ஒண்ணு. அடைக்கலம் கொடுத்தார்கள் அப்படின்னா அது கிளியர் அஃபென்ஸ். அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னா 25வது நபராக மோனிஷா நெல்சனும் இதுக்குள்ள வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடைக்கலம் கொடுத்தது உண்மையாக இருந்தால், இப்ப பத்திரிகையில் சொல்றது உண்மையாக இருந்தால், இதை காவல்துறை சொன்னாங்கன்னா அதுல வந்து ஒரு கிரிப் இருக்கும். அதை நம்ம வந்து கான்பிடென்ஷியல் நியூஸா நம்ம சொல்லலாம். ஆனா காவல்துறை சொல்லல. யாரோ ஒரு சிலர் காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சில நியூஸ் அப்படி கசிவு விட்டுறது. என்டையர் நான் என்ன சொல்றேன், ஒரு பிரீஃப் பண்ணிட்டு ஒரு பிரஸ் மீட்டா வச்சுட்டு அதுல சொல்றது வேற. இப்படி குட்டி குட்டி செய்திகளை சொல்லும் பொழுது அது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா ஒரு பூதகமர ஒரு விஷயமாகுது. இப்ப நெல்சன் அவர்களுடைய மனைவி 75 லட்ச ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க, ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த வழக்குல உள்ள வந்துருவாங்க. அப்ப அதை வந்து அடுத்த கட்டம் என்ன கேட்டா திருப்பி இதுக்கு யார் யாரெல்லாம் பின்னாடி இருந்தா அப்படின்ற ஒரு விஷயத்திற்குள்ள காவல்துறை போவாங்க. ஆகவே யார் நெல்சன் மனைவியாக இருக்கட்டும், வில்சன் மனைவியாக இருக்கட்டும், யார் எந்த மனைவியாக இருந்தாலும் இந்த வழக்கு தேவை என்றால் அவர்களை காவல்துறை விசாரிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி பணம் பரிமாற்றம் நடந்திருக்குன்னா
அதை விசாரிப்பார்கள். அடைக்கலம் கொடுத்துருந்தாங்கன்னா அடைக்கலம் கொடுத்தது எதற்காகன்றதையும் விசாரிப்பாங்க. ஜூலை 5க்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் வேறு, ஜூலை 5க்கு பின்னாடி இந்த வழக்கில் நடக்கிற விஷயம் வேறு. ஜூலை 5க்கு முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டுச்சு. 6 மாதமாக பிளான் பண்ணோம், 5 முறை அவரை வந்து ட்ரை பண்ணோம். அன்னைக்கே வந்து அவர் வந்து அந்த ஸ்பாட்ல அந்த வகையில் அவர் கொலை செய்யப்படாட்டி அன்னைக்கே அவர் மீது வெடிகுண்டை வச்சு அடிச்சு அன்னைக்கே அவர் கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு 3 டீம் வந்து தனியாக தயாராக இருந்த சொல்றாங்க. கையெறியும் நாட்டு வெடிகுண்டுகள் கையில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது இது வந்து ஒரு பெரிய பிளான். இந்தியாவிலே இது மாதிரியான ஒரு நிறைய பேர் சொல்றாங்க, ராஜீவ்காந்தி கொலை வழக்கும் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இந்தியாவிலே இப்படி வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு எந்த ஒரு படுகொலையும் நடந்ததாக தெரியல. படுகொலை நடந்துச்சுன்னா ஒரு 10 நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லை ஒரு 15 நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லை எவனோ ஒருத்தன் போய் சரண்டர் ஆயிடுவான். ஒரு மோட்டிவ் இருக்கும், அந்த மோட்டிவ் எடுத்து சொல்றோம். ரியல் எஸ்டேட் பிரச்சனை இருந்து அதனால அவர் கொலை பண்ணிட்டு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு வந்து பல A+ ரவுடிகள் உள்ளே இருக்கிற காரணத்தினால இதோடைய டீட்டெயில்டு ரிப்போர்ட்டு காவல்துறை சொல்லாமல் நமக்கு இது வரைக்கும் சப்ஜெக்ட் தெரியாது. பத்திரிகைகள், ஊடகங்கள், நண்பர்கள் இவங்கெல்லாம் சொல்றதை வச்சு கருத்துக்களை வெளியில் சொல்றாங்க நிறைய பேர். இருந்தாலும் கூட இந்த மோனிஷா அவர்கள் உண்மையாகவே பணம் கொடுத்திருக்கிறார்களா, பணம் கேஷாக கொடுத்தாங்களா, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா, இல்லை ஒரே டைமாக 75 lakhs கொடுத்தாங்களா, இல்லை 25 லட்சமா 3 வாட்டி கொடுத்தாங்களா, இப்படி இந்த கணக்கு வழக்கெல்லாம் எடுப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு அங்கே வந்து அவங்க அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1 மாதம் தான் ஆகுது. உங்களுக்கு தெரியும், CCTV கேமராவில் வந்து DVRலேருந்து ரெக்கார்டு எடுக்கலாம். 6 மாதத்துக்கு வரையும் ரெக்கார்டு இருக்கும். ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் அப்படின்னும் பொழுது அவருடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே முக்கியமான DVR இருக்கும், அதை சீஸ் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட சட்ட சிக்கல்களை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறத வச்சு நம்ம ஒரு தகவலை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. காவல்துறையில் இருக்கிற நண்பர்கள் சொல்லி அதில் விசாரிக்கிற அதிகாரிகள் அதை பிரீஃப் பண்ணும்போது தான் இந்த வழக்கினுடைய அடுத்த நகர்வு என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆற்காடு சுரேஷ் அவருடைய மனைவி பொற்கொடி உள்ள வந்திருக்காங்க. அவங்க வந்து நான் தான் வந்து கொலை பண்ணணும்னு சொல்லி சபதம் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா அஸ்வத்தாமன் அவர்களுக்கும் மோட்டிவ் இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேர் வந்து கூட்டு சேர்ந்ததா சொல்லப்படுது. அப்படி கூட்டு சேர்ந்தது சொல்லப்படுது அப்படின்னும் பொழுது அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ஏராளமான பணம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது பணம் வேணும் அப்படின்னு அவரே கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து பணம் கொடுத்ததா சொல்லிதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இப்ப இவங்க கூட 75 லட்சம் கொடுத்ததா சொல்லப்படுது இல்லையா? அஸ்வத்தாமன் அவர்களே மொத்த பணத்தையும் கொடுத்துருக்கலாமே, எதனால பணம் கொடுக்கறதுக்காக இவ்வளவு பேர் உள்ள வந்திருப்பாங்க சார்? இப்ப ரவுடிசத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தா பலருக்கு நம்ம வழக்கு பண்றோம், தமிழ்நாடு முழுவதும் பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா அவங்க வந்து அந்த காசை கொடுக்கறதுக்கு 1000 தடவை யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் எல்லா இடத்துலையுமே இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பயணிக்கிறதுனால நான் சொல்றேன். அப்போ அதுவும் இல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்குன்னு கேட்டால் இவங்களுக்கு டைரக்ட் மோட்டிவே கிடையாது, எல்லாமே இன்டைரக்ட் மோட்டிவ் தான். அப்படின் பொழுது இதில் ஒருத்தர் நான் வந்து எல்லாத்தையும் பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் ரவுடிசம் ஃபீல்டில் சென்னை கிடையாது, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கில் வந்து ஒரு சாமானியர் ஒருத்தர் வராரு. அப்போ இந்த வழக்குக்கு வந்து ஃபீஸ் 2 லட்சம் ஆகும்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஐயா சரிங்கய்யா, நான் ரெடி பண்ணி 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துறேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதில் வந்து ஏற்கனவே பல வழக்குகளை சந்தித்து ஒரு ரவுடி வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நம்ம 2 லட்ச ரூபா ஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு லிஸ்ட் எழுதுவார். சார் வக்காலத்து போகிறதுக்கு எவ்வளோ சார், கவுண்டர் போகிறதுக்கு எவ்வளோ சார், அப்பியரன்ஸ்க்கு எவ்வளோ சார்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு 25,000 முடிப்பார். அந்த 25,000 அவர்கிட்ட நம்ம வாங்குறதுக்கு ஒரு 15 இன்ஸ்டால்மெண்ட் ஆகும். புரியுதா? அப்படின்னும் பொழுது அவங்க அதில் வந்து அந்த மன செலவை வேற யாராவது ஏற்றுப்பாங்களா? சிண்டிகேட் போட்டு பண்ணால் ஈஸி. இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய், ஒரு 1 கோடி ரூபாய் அதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி ரூபா ஒரே ஆள் கொடுக்கறதுக்கும் அந்த 1 கோடி ரூபா 10 பேர்கிட்ட போய் வாங்குறதுக்கும் மிரட்டி வாங்குறதுக்கோ எதுக்கோ வந்து இப்போ வாங்கும்பொழுது அது என்ன ஈஸியாக போயிடுது வேலை அப்படின்றதுக்காக நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இந்த பிரச்சனை வந்து இந்த ரவுடிசம் இதில் இருக்குது. இருந்தாலும் அவங்க மனைவி வந்து ஆற்காடு சுரேஷ் மனைவி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து அதுவும் வந்து பதிவு செய்ய முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னு கேட்டால் ரெக்கார்டிக்கெல்லாம் நமக்கு தெரியல. அதாவது ஃபைனல் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று ஃபைல் பண்ணுவோம். அது என்டையர் அக்யூஸ்டு ஒன்று கவர் பண்ணி எல்லாரையும் வழக்குள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. அதில் ஒரு 4-5 பேர் அப்ஸ்காண்ட் ஆகிடுறாங்க, வரவே இல்லைப்பா காணான்னா அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட்னு சொல்லி ஒன்று தனியாக ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறவங்களை வச்சு கேஸ் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ காவல்துறைக்கு புது சட்டம் ஜூலைலேருந்து புது 3 குற்றவியல் சட்டங்கள் புதுசாக வந்ததுல வந்து அவங்களுக்கு 90 days கிட்ட டைம் இருக்குது. இப்போ 1.5 மாதம் தான் ஆச்சு, இன்னும் டைம் இருக்குது. டைம் இருக்கும் பொழுது அந்த ரோல் ஆஃப் த அக்யூஸ்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது A1க்கு என்ன ரோலு, A2க்கு என்ன ரோலு, A3க்கு இப்போ A24 பொற்கொடி இவர்கள் வந்து கணவர் பெயர் வந்து காலம் சென்ற ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை எழுதுவாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயத்திலிருந்து தான் எடுத்து நம்ம வந்து ட்ரையல் வழக்கில் போய் பேச முடியும். அதில் இவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் கேட்டால் நீதிமன்றமே தெளிவாக சொல்லியிருக்க ஒரு விஷயம்னு கேட்டால் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கஸ்டடியில் எடுக்கின்ற பொழுது அது வந்து ஒரு வேலிடான டாக்குமெண்ட்டாகவே நீதிமன்றத்திற்கு இருக்காது.
அப்படின்னும் போது என்ன வேணா சொன்னாங்கன்றதை நம்ம சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் இவங்க சொல்றதை எடுப்பாங்க, ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா இந்த வழக்கில் கோர்த்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இப்படி வந்து பணத்தை ஒரே நபர் செலவு செய்வார் அப்படின்றது எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஒரு சிண்டிகேட் போடுவாங்க, ஒரு 4-5 பேர் பண்ணுவாங்க, ஒரு 4-5 பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கொலை செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டுவாங்க. ஆனால் இதுல பலர் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலதான் இதுல பின்னாடி ஏதாவது தொழிலதிபர்களோ அரசியல் தலைகளோ இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த கோணத்திலையும் விசாரணை காவல்துறை பண்ணிட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் காவல்துறை விசாரணையில ஏதோ ஒரு லாக் ஏற்படுது, ஏதோ யாரோ ஒருத்தர் விட்டாங்கப்பா, இல்லை யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்கப்பா அப்படின்னா அவங்க உடனே நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்தில் முறையிட்டு என்னை வந்து தேவையில்லாமல் இம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க, என்னோட ரோல் பாருங்க, நான் இதுலேயே கிடையாது, நான் வெளியூர்ல இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அதுலேருந்து வெளில வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது ஒரு மர்டர் நடக்கும்பொழுது அந்த மர்டரில் நான் மொத்த காசு நான் செலவு பண்ணிக்கிறேன்ப்பா, இது வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரி அது மாதிரி சொன்னதும் கிடையாது, அது மாதிரியான வரலாறும் இல்லை. நம்ம இந்த வட சென்னை ரவுடிசத்தை பேசணும் அப்படின்னு கேட்டால் 1990s நம்ம வரணும். சுப்பையா படுகொலைன்னு ஒரு படுகொலை நடந்துச்சு, அதற்கு பிறகு வந்து பெஞ்சமின்ற ஒரு படுகொலை நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட என்கவுண்டர் நடந்துச்சு. இந்த டீம் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு வந்தாதான் இந்த வந்து ஒற்றை புள்ளிக்கு வந்து நிற்க முடியும், இந்த கொலை வழக்கு கிட்ட வந்து நம்ம நிற்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு பெரிய கேங் வாராக 2 தரப்புகளுக்கு ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு. இதை என்ன பண்றாங்க கிட்ட மறைமுகமாக நல்லாவே பேசி எல்லாமே ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லியே இதை அடுத்த கட்டம் கொண்டு போய் இதில் யாரெல்லாம் வந்து பின்னாடி இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றவங்க, அதுவும் இல்லாமல் ஒரு பஞ்சாயத்துன்னு போகும்போது எப்பயுமே ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு பஞ்சாயத்துன்னு போகும்போது யாராவது ஒருத்தருக்கு லாபம் இருக்கும், யாராவது ஒருத்தருக்கு நஷ்டம் இருக்கும். இதுதான் பேச்சுவார்த்தை, பஞ்சாயத்து. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் அவர்கிட்ட 10 பேர் வருவான். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், பாஜக யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு வருவாங்க கட்சிக்காரன். சார் இதை பண்ணி கொடுங்க சார், அதை பண்ணி கொடுங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறதுனாலயோ அதிகாரத்தில் இருக்கிறதுனாலயோ அவங்க பண்ணிப்பாங்க. அப்ப ஆட்சியில் இல்லாதவர்கள், வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநிலத்திலும் 4 விஷயம் வரும். அது மாதிரி ஒரு நில பிரச்சனையும் வந்திருக்கு அவர்கிட்ட, அதே அவர் தலையிட்டு இருக்கிறார். அதுல இவர் தலையிட்டதுனால ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்காம போயிடுச்சு. அந்த மேட்டர் வந்து இப்ப தெரியும் உங்களுக்கு, கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லிட்டு அந்த லேண்டை எடுத்துட்டாங்க. யாருக்குமே இல்லாம போச்சு. அப்ப ஒழுங்கா அது ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருந்தா ஒரு 10 ரூபா பணமாவது வந்திருக்கும். ஒழுங்கா பண்ணியிருந்தா சரிப்பா, ஒரு 5 கோடி ரூபா வருதுப்பா, ஆளுக்கு 2 கோடி ரூபா எடுத்துக்கும், நடுவில் ஒரு ஆளுக்கு 1 கோடி பண்ணியிருந்தா உருப்படியா போயிருக்கும். அதே ஒரு சொதப்பலாகி இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அது வழக்காகி போய் வழக்கின் மூலமாக அந்த சொத்தையும் அந்த ஏற்கனவே ஒரு சோப்பு கம்பெனிக்காரன் அந்த சொத்தை வந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அரசு நிலம் இல்லையா, இது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஒரு அரசு நிலம். அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பது மாபெரும் குற்றம். ஆனால் அந்த அரசு நிலத்திற்காக ஒரு சண்டை நடைபெற்று அந்த அரசு நிலத்திற்காக ஒரு கொலை நடந்திருக்குன்றது வந்து இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அதாகவே வந்து இந்த பணம் கொடுப்பது போவதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது சிண்டிகேட் போட்டு தான் பண்ணுவாங்க. 5000 10,000 கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க. 5000 10,000 கொடுத்தா வாங்கிட்டா கூட அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு உதவும் அப்படின்றதுக்காக வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் ஃபைனல் ரிப்போர்ட் காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்போது தான் இந்த வழக்கினுடைய மொத்த விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து நான் தான் எங்க அப்பா நாகேந்திரன் கிட்ட சொல்லி கொலை பண்ண சொன்னேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ பொற்கொடி அவர்கள் வந்து நான் தான் சபதம் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன நியூஸ் வெளியே வரும்பொழுது நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, பொற்கொடி தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேஸை திசை திருப்ப பாக்குறாங்களா, ஒரு அப்பாவி மேல வந்து பழிய போட பாக்குறாங்களான்னு சொல்லி கேள்வி எழும்புது இல்லையா? அதுக்கு உங்க பதில் என்ன சார்? இல்ல அதாவது இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேணா நம்ம வாங்கலாம். அதுல உண்மைத்தன்மைன்னு ஒன்று இருக்கும். அந்த உண்மைத்தன்மையை பொறுத்து தான் அந்த வழக்கு போகும். இப்ப அவங்க என்னன்னு கேட்டா இதுல பல பேருடைய பங்களிப்பு இருக்கு இல்லையா. இந்த கொலை வழக்கு வந்துட்டு பொற்கொடி அவர்களுக்காக பண்ண கொலையாக இருக்கும் ஒரு சைட்ல இந்த நிலை பிரச்சனைக்காக ஒரு டீம் சிண்டிகேட் போடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆருத்ரா விஷயம் அப்படின்ற சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த ஆருத்ரா சப்ஜெக்ட் அன்னைக்கு ஆரம்பத்துல பேசினதுக்கு அப்புறம் யாருமே பேசல. அப்ப இவர்கள்லாம் வந்து திரைமறைவுல இதற்கான வேலை நடந்துதான்ட்டு, வெறும் பொற்கொடி அவர்களுக்காக இந்த படுகொலை நடந்துச்சா கிடையாது. இதை பல்வேறு நபர்கள் சேர்ந்துதான். பொற்கொடி மட்டுமே நினைத்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ரீச் பண்ண முடியுமான்னு பார்த்தா ரீச் பண்ணியிருக்க முடியாது. அப்ப யாரெல்லாம் இதுல வந்துட்டு நமக்கு தேவைப்படுவார்கள், வட சென்னையில ஒரு பெரிய ஆளை ஒருத்தரை நம்ம கொலை பண்ண போறோம் போது வட சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், பிரபலமானவர்கள், ரவுடிகள், இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு போறாங்க. அப்படி போகும்பொழுது பொற்கொடி அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களும் அந்த அவர் இறந்து இருக்கும் பொழுது ஏதோ அந்த படையெல்லாம் போட்ட பொழுது அவங்க ஒரு சபதம் எடுத்த மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் கூட ஒரு வழக்கில் பெண்மணியாக அவர்கள் வந்து பயணிச்சு போய் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிருக்க மாட்டாங்க. அதாவது திசை திருப்புறதுக்காக இல்லை, அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இவன் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அரெஸ்ட் ஆன 8 பேர் ஒரு ஸ்டோரி சொன்னான், இடையில இருக்கவனுங்க ஒரு ஸ்டோரி சொன்னானுங்க. செல்போனை தூக்கிட்டு போய் கொசஸ்தல் ஆத்துல போட்டாங்க. அதான் சொன்னேன்ல, செல்போனை தூக்கிட்டு போய் நீங்க தண்ணியில வந்து போட்டு நீங்க 4 நாள் 5 நாள் கழிச்சு ஊற விட்டு எடுத்தா கூட அதுல ரெக்கார்டு இருக்கும். நம்ம ரெக்கார்டு திருப்பி எடுத்துடலாம். உள்ள இருக்க ரெக்கார்டுக்கு அதுக்கான சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்லாம் போட்டோம்னா திருப்பி அதுக்கு உயிர் கொடுத்துடலாம்.
அப்படிதான் இப்போ வந்து தொடர்ச்சியாக இந்த கால் டீட்டெயில்ஸ் யார் யார்கிட்ட பேசினாங்கன்றதை எடுத்தாங்க. அப்போ இவங்க அவர் கொலை செய்த, நான் தான் வந்து கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லல. இதுல 4-5 பேருடைய கை இருக்கிறது, 4-5 பேர் கை கோர்த்து தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார்கள்ன்றதுக்கு இவங்களுடைய ரோல் எல்லாமே சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில் இவங்க மட்டும் செஞ்சாங்க, தனிப்பட்ட முறையில் அவர் மட்டும் செஞ்சாருன்றது சொல்ல வரல. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனா இதுல பலருடைய 10 பேர் சேர்ந்து பண்ண ஒரு சம்பவமாக தான் இது பார்க்கப்படுகிறது. இண்டிவிஜுவலா யாரும் இதுக்குள்ள இறங்கி பண்ணல. இந்த கேஸ் வந்து தொடர்ந்து சம்பவ செந்தில் அவரை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இப்போ சம்பவ செந்தில் அவர்களுக்கு ரெட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இல்ல? ரெட் நோட்டீஸ் அப்படின்னா என்னது சார்? இல்ல, அதாவது லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது கேட்டா லுக் அவுட் நோட்டீஸ்ன்றாங்க. அந்த லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது கேட்டா இந்த எல்லா விமான நிலையங்களையும் அலர்ட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாம அவர் இந்த வழக்குல இப்போ 20 ஆண்டு காலமா அவரை யாரும் மூஞ்செல்லாம் பார்க்கல அப்படின்றாங்க. அப்படின்னும்போது காவல்துறை இந்த வழக்கில் அவர் தொடர்பு படுத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. காவல்துறை அவரை பேரை வந்து பலர் சொல்லியிருக்கதாகவும் சொல்றாங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வந்தாதான் இதோடைய மோட்டிவ், ரியல் மோட்டிவ் என்னன்றதே தெரியும். ஏன்னா 20 ஆண்டு காலம் இல்லாத ஒரு நபர் திடீர்னு வந்து என்ன பண்றாங்க, ஒரு வழக்கில் வந்து அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் மீது ஒரு சில வழக்குல இந்த வழக்கெல்லாம் முடிச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெளிநாடுகளுக்கு போனாலும் சரி, இப்போ எவ்வளோ ஃபேமிலி கேஸ்லாம் பார்க்குறோம். யூஎஸ்ல இருக்க சார் என்னால் வர முடியாது சார்னுவா, கோர்ட்டில் வீடியோ கான்ஃபரன்ஸில் சொல்லுவா, ஐயோ நீ எங்கே வேணா இருக்கு, உனக்கு ஒரு டேட்டை போடுறோம், அந்த டேட்டுக்கு டிக்கெட்டை போட்டு நீங்கள் வந்து இந்த ஃபேமிலி மேட்டர் செட்டில் பண்ணுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது எங்கே இருந்தாலும் கூட அவர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு இப்போ நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கூட தேசிய தகவல் ஆணையத்தில் வந்து தகவல்களை கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. வழக்குக்கு தேவைப்படும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் அதை விசாரிக்கின்ற ஒரு அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது. முழு சுதந்திரத்தோட காவல்துறை செயல்படுறாங்க. அவங்களை யாரும் போட்டு லாக் பண்ணி இவங்களை விசாரிக்காத அவங்களை விசாரிக்காத சொல்ல முடியும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாநில பொறுப்பாளர், அனைத்து கட்சியும் இருக்குது, தமாக இருக்குது, பாஜக இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கு, திமுக இருக்கு. இப்படி வந்து எல்லாருமே இருக்கும் பொழுது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன இருக்கும், அதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லேக் ஏற்பட்டிருக்கும். அதே போல அரசியல் கட்சிகள்ல பல அரசியல் கட்சிகள் வந்து ரவுடிசத்தை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் நான் சொன்னா கூட எல்லா அரசியல் கட்சியிலும் ரவுடிகள் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் என்னன்னு கேட்டா இந்த ஒரு கொலை வழக்கு. இவர் எந்த கூட்டணியிலுமே இல்லை, இவர் தனியா ஒரு கட்சி, இவங்க தேர்தலில் நிற்கிறாங்க, தனியா நிற்கிறாங்க, 40 தொகுதி தனியா நிற்கிறாங்க, இந்தியா முழுவதும் தனியாக நிற்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கூட்டணி வச்சாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே பல மெகா கூட்டணி, அதாவது பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலோட மெகா கூட்டணி. திமுக, அதிமுக, தமாக, பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 6 கட்சிகள் கிட்ட வந்து இது உள்ள சேர்ந்து இந்த படுகொலை செய்திருக்கிறாங்க தகவல் வருது. இருந்தாலும் பொறுத்து இருந்து நம்ம ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியும். அது யாராக இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, விசாரணை நடத்தி காவல்துறை அந்த வழக்கை முடிக்கணுன்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் பொறுமை காத்தோம்னால இந்த வழக்குல அழகான ரிசல்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தொடர்ந்து நீங்க கூட நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.